எகிப்திய ராணிகள்ல இருந்து இந்திய ராணிகள் வரைக்கும் அவங்களுடைய அழகுக்காக யூஸ் பண்ண விஷயங்கள் என்ன, அவங்களுடைய அழகின் ரகசியம் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல தான் மாய்ஸ்சரைசர் வந்துருச்சு, சன்ஸ்கிரீன் வந்துருச்சு, அப்புறம் மேல போட்டு நம்மளுடைய பிம்பிள்ஸ்லாம் மறைக்கிறதுக்கு ஃபவுண்டேஷனா இருக்கட்டும், இல்ல கண்ணை சுத்தி இருக்கக்கூடிய கருவறையத்தை மறைக்கிறதுக்கு கன்சீலரா இருக்கட்டும், இந்த மாதிரி பல கெமிக்கல் ப்ராடக்ட்ஸை எடுத்து மூஞ்சில் நல்லா அப்பி பல கோட்டிங்ல போட்டு தான் வந்துட்டு வெளியில போக முடியுது, இல்ல ஏதாவது ஒரு ஒர்க் பண்ண முடியுது. பட் அந்த காலத்துல இவங்களுக்குலாம் இது இருந்திருக்குமா? ஒரு காஜலாவே இருந்தாலும் அது ரொம்ப இயற்கையான முறையில செஞ்சு தான் அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. லிப்ஸ்டிக்காவே இருந்தாலும் அதையும் ஒரு இயற்கையான முறையில தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க. என்னதான் நம்ம வந்து அழகா இருக்கணும்ன்றதுக்காக இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணாலும் எண்ட் ஆஃப் த டே அந்த ப்ராடக்ட்ஸ் நம்ம பேசிக்கான ஸ்கின்னுடைய அந்த ஹெல்த்தை வந்து அஃபெக்ட் பண்ண தான் போகுது தொடர்ந்து பயன்படுத்திட்டு இருக்கும் பொழுது. ஆனா ஸ்கின்னையே ரொம்ப ஹெல்த்தியா வச்சிருக்கும் பொழுது இந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் தேவையே படாது அப்படின்ற கேட்டகரியில தான் ராணிகள், எகிப்தினுடைய ராணிகளா இருக்கட்டும், இந்தியாவை சேர்ந்த ராணிகளா இருக்கட்டும், அவங்களுடைய ஸ்கின்னை வந்து பாதுகாத்துட்டு இருந்திருப்பாங்க. அந்த பேஸே ரொம்ப க்ளோயிங்கா அழகா இருந்திருக்கும், அதுக்கு மேல வேற எதுவுமே தேவைப்பட்டிருக்காதுன்ற மாதிரியான கேட்டகரியில. அப்ப அவங்க அதை எப்படி பாதுகாத்துட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அதுக்காக அவங்க தொடர்ந்து அவங்களுடைய சருமத்துல பயன்படுத்தின பொருட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நம்பர் 1, கற்றாழை. கற்றாழை பண்டைய காலத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அழியாத ஒரு தாவரம் அப்படின்னு சொல்லப்படுது. எந்த தாவரம் எஸ்டிங்விஷ் ஆனாலும் இந்த கற்றாழை அப்படின்றது அழியவே அழியாது அப்படின்ற ஒரு கேட்டகரி. இன்ஃபேக்ட் நீங்க வந்து ஒரு கத்தாழை செடியில போய் நீங்க அதை பறிச்சுட்டு வந்தாலும் அடுத்தடுத்து நட்டா வளர்ந்துகிட்டே இருக்கும். மற்ற செடிகள் மாதிரி ரொம்ப பராமரிப்புமையும் அதுக்கு தேவைப்படாது. ஸோ ரொம்ப சிம்பிளா நம்ம வீடு வாசல்கள்ல வந்து அதிகமா வளர்ந்துருக்கக்கூடிய இந்த கற்றாழைன்னு இருக்கக்கூடிய அந்த ஜெல்லை நீங்க யூஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த கத்தாழையில மேல இருக்க அந்த பிசு தன்மை, அந்த எல்லோ கலர்ல இருக்கக்கூடிய ஜெல் எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். ஆனால் நிறைய பேர் அதை வந்து மறந்துடுறீங்க. அந்த மாதிரி அதை யூஸ் பண்ணும்போது அது கேன்சர் வர்றதுக்கான அபாயத்தை கூட ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ கற்றாழை ஜெல் யூஸ் பண்ணுறோம், நல்லா கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிடுங்க. ஸோ இந்த கற்றாழை ஜெல் அப்படின்றதே ஒரு நேச்சுரல் சன்ஸ்கிரீன் லோஷன் அப்படின்ற கேட்டகரியில் தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் அந்த ஒரிஜினல் ஜெல் எடுத்து நம்ம அப்ளை பண்ணிட்டு வெளியில் எங்கேயும் போக முடியாது. ஆனால் இது ஒரு நல்ல டேன் ரிமூவல், நல்ல ஒரு சன் கிட்ட இருந்து நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான குவாலிட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் கடைகளில் ஜெல் வாங்கி அப்ளை பண்ணுறதை விட நேச்சுரல் கற்றாழை எடுத்து அப்பப்போ ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வர வர நிறைய மேஜிக் அண்ட் ஒண்டர்ஸ் உங்கள் ஸ்கின்னுக்கு இந்த கற்றாழை பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை அந்த காலத்துலேருந்தே ராணிகள் பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. நம்பர் 2, பால் குளியல். உலக பேரழகில ஒருவராக இருக்கக்கூடிய கிளியோபட்ராவும் அப்பவே இப்போ இருக்கக்கூடிய இந்த சீரமோ இல்லை ஏதோ ஒரு லோஷனோ அதெல்லாம் அவங்க பயன்படுத்துறதே கிடையாது. பால் குளியல் தொடர்ந்து பண்ணுவாங்களாம். ஸோ பால் விற்கிற விலைக்கு அந்த குளியலை எப்படிப்பா போடுறது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அட்லீஸ்ட் ஃபேஸுக்காவது கொஞ்சமாக டிப் பண்ணி பயன்படுத்தலாம், தலைக்கு பயன்படுத்திக்கலாம். அதுக்கு பெருசாக பால் தேவைப்படாது. ஃபுல் பாடிலையும் குளியல் பண்ண முடியலைனாலும். ஸோ அந்த பால் குளியல் வந்து அவங்களுடைய சருமத்தை ரொம்ப ரொம்ப பொலிவாகவும், இன்ஃபேக்ட் ஹேருக்கு கூட அது ரொம்ப நல்லது, ரொம்ப ஹேரை சில்கியாக வச்சுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதை வந்து அவங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. அண்டு நம்ம யூஸ் பண்ணுற இந்த சீரத்துக்கு கொடுக்கக்கூடிய காசு, லோஷனுக்கான காசு, இந்த மாதிரியான காசுகளை கூட சேவ் பண்ணி வச்சு என்னைக்காவது ஒரு நாள் இந்த பால் குளியல் கூட முடிஞ்சால் நம்ம பண்ணலாம். ஆனால் தொடர்ந்து கிளியோபட்ரா பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு தருணத்தில் அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பளபளப்பாக பொலிவாக அவங்களுடைய ஸ்கின் வந்து இருந்திருக்கு. நம்பர் 3, முல்தானி மெட்டி. இதுன்றது வந்து ஒரு வகையான சாண்ட் அப்படின்னு தான் சொல்றாங்க. இந்த முல்தானி மெட்டியுமேவும் சருமத்தில் இருக்கக்கூடிய போர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்றதுக்கு, அதிகப்படியான எண்ணெயை உறிஞ்சி அந்த போர்ஸை நல்லா கிளீன் பண்ணி நீங்க ஒன்ஸ் முல்தானி மெட்டி யூஸ் பண்ணாலே இம்மீடியட்டான ஒரு பிரைட்னஸ் உங்க ஸ்கின்னுக்கு கிடைக்கும். அது எந்த சீரம்லையும் அவ்வளோ இம்மீடியட்டா கிடைக்குமா அப்படின்றது தெரியல. ஆனா இந்த முல்தானி மெட்டில அவ்வளோ நன்மைகள் இருக்கு. ஸோ ரொம்ப இறுக்கமா வறண்டு போன சருமத்துக்கு இந்த முல்தானி மெட்டி தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க ராணிகள். நம்பர் 4, முகலாய ராணிகள் முதல் இல்லத்தரசிகள் வரை ஸ்கின்னுடைய ஹைட்ரேஷனுக்காக பயன்படுத்தினது இப்போ சொல்லக்கூடிய இந்த நியாசினமைட் ஆசிடு, இந்த மாதிரிலாம் எந்த ஆசிடும் கிடையாது. ஜஸ்ட் ரோஸ் வாட்டர். ரொம்ப இயற்கையான இந்த ரோஸ் வாட்டரை தான் ஃபேஸினுடைய ஹைட்ரேஷனுக்காக பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ ஈரப்பதத்தை வந்து அது நல்லா லாக் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு பொருளாக அமைஞ்சிருக்கு. முக்கியமாக ஒரு மென்மையான ஒரு புத்துணர்ச்சியுமேவும் சருமத்துக்கு அளிக்கும். நம்பர் 5, நல்லெண்ணெய். இந்த நல்லெண்ணெய் குளியல் அப்படின்றது எவ்வளோ நல்ல விஷயம் அப்படின்றத பலரும் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த நல்லெண்ணெய் குளியல் ஸ்கின்னுக்கும் ஹேருக்குமே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஒன்ஸ் நீங்கள் நல்லா அந்த நல்லெண்ணெயை சூடு பண்ணி உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு குளிச்சதுக்கப்புறமா இம்மீடியட்டான ஒரு க்ளோ கிடைக்கும். அந்த க்ளோ வேற எந்த ஹை காஸ்ட்லி ப்ராடக்ட்லையும் அவ்வளோ இமீடியட்டாக கிடைக்காது. ஸோ இந்த நல்லெண்ணெய் இயற்கையாக கிடைக்கக்கூடியது, இதையும் ராணிகள் பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஆறாவதா மஞ்சள். தழும்புகள் இது எல்லாத்தையுமே வந்துட்டு மறைச்சிரும்.
ஏதோ ஒரு பிம்பிளோட தழும்பு கூட நீங்க தொடர்ந்து மஞ்சள் போட்டுட்டே இருந்தீங்கன்னா அது மாறிடும். தெளிவான ஒரு முகப்பொழிவு வேணும்னாலும் அது மஞ்சளுக்கு இருக்கு. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் மஞ்சள்னாலே ஒரு ஆன்டிபயோட்டிக், ஸ்கின்ல ஹேர் தேவையற்றது வளர்றதுல இருந்து ஒரு பொலிவு கொடுக்கறதுல இருந்து ரொம்ப அழகா அதை நம்ம பயன்படுத்தலாம். ஆனா ஃபேஸ் மஞ்சளா தெரியுன்றதுக்காக நிறைய பேர் பயன்படுத்துறது இல்லை இப்போ. பட் கஸ்தூரி மஞ்சள் அவைலபிளா இருக்கு. வீடுகள்ல இருக்கும் போதாவது வெளியில நீங்க போல ஒரு நாள் வீட்டுக்குள்ளதான் இருக்கீங்க, இல்ல ஈவினிங் டைம் அந்த மாதிரி கூட நீங்க மஞ்சளை வந்து உபயோகப்படுத்தலாம். ஸோ இந்த 6 பொருட்கள் ராணிகளே பயன்படுத்தின பொருட்கள். இது நம்ம இயற்கையா அவைலபிளா இருக்கக்கூடியது நிறைய விஷயங்களை நம்ம மறந்துட்டு ரொம்ப செயற்கையான பொருளை தேடி போறோம். அதனால இமீடியட்டாவோ இல்ல இப்போதைக்கோ ஏதோ ஒரு பொலிவு கிடைக்கிற மாதிரி இருந்தாலும் லாங் ரன்ல வந்து அது என்ன மாதிரியான ஒரு சைடு எஃபெக்டை கொடுக்கும், என்ன நடத்தும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியலதான். அதனால இயற்கையான பொருளை நம்ம நம்பி போகும்போது எந்த சைடு எஃபெக்டை பத்தியுமே யோசிக்கணுன்ற அவசியம் இல்லை. அஃப்கோர்ஸ் கற்றாழை, நல்லெண்ணெய் மாதிரியான குளிர்ச்சியான விஷயங்கள் சில பேருக்கு ஒத்துக்காது. ஆனா அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு டாக்டர் அட்வைஸை கேட்டுட்டு அந்த மாதிரியான ஒரு டயத்துலையோ இல்லை அந்த மாதிரியான ஒரு மிக்சிங்லையோ நீங்க பயன்படுத்தினீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு பலனை கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா? உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா கூட ஷேர் பண்ணலாம்.